சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் உடுப்பிக்கு மிக அருகில் அமைந்துள்ள சென்ட் மேரிஸ் ஐலாண்டில் எடுத்த படங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டு கர்நாடகா மாநிலத்தில் எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உடுப்பிக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டு அமைந்துள்ளது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு வருவதற்கான சென்ட்ரு பாயிண்டே உடுப்பி தான். உடுப்பிலிருந்து ஒரு 7வது கிலோமீட்டரில் மால்பேங்கிற ஒரு பீச் இருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உடுப்பி பஸ் நிலையத்திலிருந்து சரியாக 7வது கிலோமீட்டரில் மால்பேங்கிற ஒரு பீச் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போவதற்கான போட்டிங் சர்வீஸு இந்த மால்பே பீச்சிலிருந்து தான் இருக்குது. கர்நாடகா மாநிலத்தின் தலைநகர் பெங்களூர்லேருந்து இந்த உடுப்பிங்கிற இடம் சுமார் 400 கிலோமீட்டர் அளவில் அமைந்துள்ளது. கர்நாடகா மாநிலத்துடைய தலைநகர் பெங்களூர்லேருந்து இந்த உடுப்பி ரொம்ப தூரத்தில் இருக்குது. உடுப்பி பஸ் நிலையத்திலிருந்து சரியாக 7வது கிலோமீட்டரில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போவதற்கான போட்டிங் சர்வீஸு இந்த மால்பே பீச்சிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த உடுப்பிங்கிற இடம் கர்நாடகா மாநிலத்துடைய மங்களூருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த உடுப்பிலிருந்து மங்களூரு ஒரு 50 கிலோமீட்டரில் தான் மங்களூரு அமைந்துள்ளது. உடுப்பி பஸ் நிலையத்திலிருந்து சரியாக 7வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த மால்பே பீச்சு உடுப்பி மக்களுடைய ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இருந்து வருகிறது. அதே மாதிரி இந்த உடுப்பிக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உடுப்பிக்கு வந்ததும் முதல்ல வர்றது இந்த மால்பே பீச்சுக்கு தான் வருவாங்க. ஏன்னா இந்த உடுப்பியில் இந்த மால்பே பீச்சு ரொம்ப ஃபேமஸான பீச். இந்த மால்பே பீச்சிலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போவதற்கு கவர்மெண்ட் போட்டும் இங்கே இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்டு போட்டும் இங்கே இருக்குது. கவர்மெண்ட் போட்டில் ஒரு ஆளுக்கு 300 ரூபா வாங்குறாங்க. ப்ரைவேட்டு போட்டில் ஒரு ஆளுக்கு 400 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த மால்பே பீச்சில் சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போவதற்கான போட்டுகளுக்கு டைமிங்கெல்லாம் கிடையாது. சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு வரக்கூடிய ஆளுங்க ஒரு போட்டுக்கு சரியான ஆளுங்க சேர்ந்த உடனே போட்டை எடுத்துருவாங்க. உடுப்பி மால்பே பீச்சிலிருந்து நம்ம படகு மூலமாக கடல்வழி பயணமாக ஒரு 1/2 மணி நேர பயணத்துக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்ட் மேரிஸ் ஐலாண்டில் கொண்டு விட்டுருவாங்க. இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டு ஒரு தீவு தான். உடுப்பிக்கு பக்கத்தில் கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டு.
உடுப்பிக்கு பக்கத்தில் கடலுக்கு நடுவில் இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டு மாதிரி 4 ஐலாண்டு இருக்குதாம், 4 தீவுகள் அமைந்துள்ளதாம். ஆனால் இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு மட்டும்தான் மக்கள் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கிறாங்க. வேறு மற்ற 3 தீவுகளுக்கு எந்த சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி கிடையாதாம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து கடல்வழி பாதையாக இந்தியா நாட்டை கண்டுபிடித்த வாஸ்கோட காமா முதலாக வந்து இறங்கியது இந்த சென்ட் மேரிஸ் தீவில் தான்னு சொல்லுறாங்க. வாஸ்கோட காமா தான் இந்த தீவுக்கு சென்ட் மேரிஸ் தீவுகள்னு பேர் வச்சிருக்காரு. இந்த தீவிலேயே வாஸ்கோட காமா ரொம்ப நாள் தங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சென்ட் மேரிஸ் தீவுக்கு மால்பே பீச்சிலிருந்து வருஷத்தில் 8 மாதம் தான் படகு சர்வீஸ் பண்ணுறாங்க. மீதமுள்ள 4 மாதமும் மழைக்காலம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாதமும் கண்டிப்பாக இந்த சென்ட் மேரிஸ் பீச்சுக்கு மால்பே பீச்சிலேருந்து படகு சர்வீஸ் கிடையாது. இந்த சென்ட் மேரிஸ் தீவு பார்த்திங்கன்னா இந்த தீவில் உள்ள கடற்கரையில் ஃபுல்லாக பாறைகள் தான் இருக்குது. இந்த சென்ட் மேரிஸ் தீவு கடற்கரை முழுவதுமே நிறைய ஃபுல்லாக பாறைகளால் சூழ்ந்து அமைந்துள்ளது. இந்த சென்ட் மேரிஸ் தீவு கடற்கரையில் இருக்கக்கூடிய பாறைகள் இந்தியாவில் வேறு எந்த கடற்கரைகளிலேயுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான பாறைகளாக இங்கு காட்சியளிக்கிறது. இந்த தீவு கடற்கரையில் இருக்கக்கூடிய பாறைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை யூனிக்கு பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த பாறைகளை செதுக்கி வச்சது மாதிரியும் தெரியல. இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய பாறைகள் பார்ப்பதற்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதனாலேயே இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த பாறைகளை பார்க்குறதுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றாங்க. இந்த சென்ட் மேரிஸ் தீவில் படமாக்கப்பட்ட படங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த தீவில் நிறைய கன்னட படங்கள் படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இந்தி படங்களும், இங்கே நிறைய இந்தி படங்களுடைய பாடல் காட்சிகள் இந்த தீவில் படமாக்கியிருக்காங்க. அப்புறமா இந்த சென்ட் மேரிஸ் தீவில் படமாக்கப்பட்ட தமிழ் படங்கள் என்ன என்பது பற்றி பார்த்தோம்னா, இந்த சென்ட் மேரிஸ் தீவில் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், லட்சுமி அவர்கள் சேர்ந்து நடித்த தியாகம் திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. சிவா மோகினி இணைந்து நடித்த சிவா மோகினியின் முதல் படமான ஈரமான ரோஜாவே திரைப்படம் இங்கே எடுத்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் இணைந்து நடித்த முதல் படமான தாய்மொழி திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. பிரசாந்த் ரம்பா இணைந்து நடித்த பூமகள் ஊர்வலம் திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. விஜய் சிம்ரன் இணைந்து நடித்த சூப்பர் ஹிட் படமான துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், லட்சுமி இவர்கள் இணைந்து நடித்த தியாகம் திரைப்படத்தில் வரக்கூடிய தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றேங்கிற பாடல் இந்த புனித மேரி தீவில் தான் பல காட்சிகள் படமாக்குனாங்க. தியாகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி தான் தமிழ் படங்கள்லேயே முதலாக இந்த தீவில் படமாக்கியிருப்பாங்க என நினைக்கிறேன். தியாகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் நிறைய காட்சிகள் இங்கே படமாக்கியிருக்காங்க. தியாகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த தீவை அழகா காட்டியிருக்காங்க. தியாகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலின் பெரும்பகுதி இந்த தீவில் தான் எடுத்திருக்காங்க. தியாகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல்ல இந்த தீவில் இருக்கக்கூடிய பாறைகள் மேலே தான் காட்சி எடுத்திருக்காங்க.
கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், மோகினி இவர்கள் இணைந்து நடித்த தாய்மொழி திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. தாய்மொழி படத்தில் வரக்கூடிய சிங்காரமானே பூந்தேனே பாடல் இந்த புனித மேரி தீவில் தான் படமாக்குனாங்க. தாய்மொழி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த தீவில் தான் நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. தாய்மொழி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த தீவில் தான் படமாக்குனாங்க. தாய்மொழி படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் இந்த தீவில் இருக்கக்கூடிய பாறைகளுக்கு நடுவில் தான் காட்சி எடுத்திருக்காங்க. தாய்மொழி படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் இந்த தீவை அழகா காட்டியிருக்காங்க. இயக்குனர் KR அவர்கள் இயக்கத்தில் சிவா, மோகினி இணைந்து நடித்த சிவா மோகினியின் முதல் படமான ஈரமான ரோஜாவே திரைப்படத்தில் வரக்கூடிய வாவா அன்பே பூஜை உண்டுங்கிற பாடல் இந்த தீவில் தான் படமாக்குனாங்க. ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் நிறைய காட்சிகள் இந்த தீவில் படமாக்குனாங்க. ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் இந்த தீவில் இருக்கக்கூடிய பாறைகளில் தான் காட்சி எடுத்திருக்காங்க. ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த மேரி தீவு அழகா காட்டியிருப்பாங்க. பிரசாந்த், ரம்பா இணைந்து நடித்த பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்றுங்கிற பாடல் இந்த சென்ட் மேரிஸ் தீவில் தான் பல காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க. பூமகள் ஊர்வலம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த தீவில் கொஞ்சம் காட்சிகள் தான் படமாக்குனாங்க. பிரசாந்த், ரம்பா நடித்த இதே பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான சின்ன வெண்ணிலாவேங்கிற பாடலும் இந்த சென்ட் மேரிஸ் தீவில் தான் நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. பூமகள் ஊர்வலம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் நிறைய காட்சிகள் இந்த தீவில் படமாக்கியிருப்பாங்க. இதே பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். இயக்குனர் எழில் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சிம்ரன் இணைந்து நடித்த துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் வரக்கூடிய 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த சென்ட் மேரி தீவில் தான் படமாக்குனாங்க. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல்ல இந்த தீவை அழகா காட்டியிருக்காங்க. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த தீவில் நிறைய காட்சி எடுத்தாங்க. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் ஆரம்பிக்கிற காட்சியெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய VGP கோல்டன் பீச்சுக்கு உள்ள இருக்கக்கூடிய VG பன்னீர் கோட்டையில் எடுத்திருப்பாங்க.
பேலன்ஸ் காட்சிகள் எல்லாம் இந்த தீவில் எடுத்திருக்காங்க. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் இதே துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். கற்பது பெருமை 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லை. இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த தீவில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களுக்கு நடுவுலையும் எடுத்திருக்காங்க. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்ணை என் எதிரே வந்து வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.